வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சென்னையில ரொம்ப ஃபேமஸான மல்லி பொங்கலோட ரகசியமே இதுதான். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். அளவுக்கு உங்க வீட்டுல இருக்க கப்பு டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ ஒரு கப் அளவுக்கு நான் சோனா மசூரி அரிசியும் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அரிசி ஒரு கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி ஊத்திடலாம். மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கழுவி மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு எந்த கப்ல அரிசி அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நல்ல ஐஸ் வாட்டர் ஊத்தி இத நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு இதுல ஊத்திடலாம். ஐஸ் வாட்டர் ஊத்தி அரைக்கும் போது அதனோட நிறமும் மனமும் மாறாம இருக்கும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டு குக்கர்ல 2 விசில் வச்சிருங்க. அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நல்லா சுட தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ கலந்து விட்டுருங்க. முக்கியமான டிப்ஸ், இந்த மல்லி பொங்கலோட ரகசியமே பாத்தீங்கன்னா ரவை போட்டு செய்யறது தான். அப்பதான் பொங்கல் நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இப்ப இது கூடவே நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு வறுத்த ரவை அப்படி